வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய பாடம் கவிதை பேழை பகுதியில் உள்ள நீதி வெண்பா என்பதாகும். பாடலையும் பொருளையும் இனி அறிந்து கொள்வோம். நீதி வெண்பா பாடலை இயற்றிய காப்பா செய்குதம்பி பாவலர் அவர்களை பற்றி அறிந்து கொள்வோம். சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரைச் சேர்ந்தவர். 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீராப்புராணத்திற்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்ற பாராட்டு பெற்றவர். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இனி பாடலை பார்ப்போம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. பாடலின் பொருள்: அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வி ஆகும். எனவே அதை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. கல்வியை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது நீதி வெண்பா பாடல் கூறும் அறிவுரை ஆகும். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மதிப்பீட்டு வினாக்களை இக்காணொளியை பயன்படுத்தி மாணவர்கள் நன்கு பயிற்சி எடுத்து தேர்வு எழுதி பார்க்கவும். நன்றி, வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. தமிழ் போல் வளர்க நாளும் எந்நாளும்.